லைவில் இருக்கிறவங்களாம் உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் நடந்த சர்ச்சைகள் அனைத்தும் நிறைவு பெறட்டும் என காத்திருந்தேன். தற்போது பிரச்சனைகள் அனைத்தும் ஓரளவுக்கு முடிவு பெற்றது. அதனால் நான் தோய்ந்து அமராமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க உள்ளேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. வாழ்த்துக்கள் மருது ப்ரோ. வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியாக பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, எதையுமே பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மருது ப்ரோ. ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஷயம் வந்து நான் இப்போ சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். உங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு நிறைய விரோதிகள் இருக்கிறாங்க. பால் அப்படின்றது வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் குடிக்கிற விஷயம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா மாட்டுக்கே விஷம் வச்ச நாய்ங்க வந்து அந்த பாலில் கலக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. அனாவசியமாக யாரையும் வெளியால் உள்ளே விடாதீங்க. உள்ளேயே இருந்து ஒர்க் பண்ணுறவங்கள வந்து நம்பிக்கையானவங்கள கூட வச்சுக்கோங்க. புரியுது?